அரங்கத்தில் குழுமியிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மேடையில் விட்டிருக்கும் ஆளுமைகளுக்கும் மாலை வணக்கம். ரொம்ப நெகிழ்வான ஒரு இடமா இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நிறைய இடங்கள் போயிட்டே இருக்கிறோம். ஆனாலும் நிறைய பேர் அன்பு செலுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த அன்போடைய அளவு பெருசாகிட்டே இருக்குது. இந்த அன்புக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு கொஞ்சம் திணறலாகவும் இருக்குது. ஒரு பொறுப்பு கூடியிருக்கு. வேடியப்பன் என்னோட நீண்ட நாள் நண்பர். அவர் ஒரு உதவி இயக்குனர், மிகச்சிறந்த இயக்குநர்களோட உதவி இயக்குனர். அந்த காலகட்டத்திலே நாங்களாம் ஒன்றா உதவி இயக்குனராக முயற்சி செஞ்சுட்டு இருந்தோம். அவர் புத்திசாலித்தனமாக ஒரு புத்தக கடை ஆரம்பிச்சிட்டாரு. 110 வருஷத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது, ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த வரலாற்றில் ஒரு சின்னதாக ஒரு ஓரமாக ஒரு சின்ன முயற்சி செஞ்சுருக்கிறோம். இந்த முயற்சி இன்றைக்கி முயற்சி திருவினையாக்கம்னு சொல்கிற மாதிரி அது இன்றைக்கி மிகச்சிறந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இன்றைக்கி நான் கூட சொன்னேன், அசிஸ்டண்ட்கிட்ட சொன்னேன், வெற்றி விழாலாம் போடாதடா, கூச்சமாக இருக்குது, கலந்துரையாடல்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. இல்லை சார், நம்ம கேட்கல, எல்லாருமே அவங்களே போட்டுக்கிறாங்க. மேபி ஹபீபி போன்ற ஒரு படம் 110 வருஷத்தில் இத்தனை நல்லுள்ளங்களை பெற்றுவதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய வெற்றியாக எல்லோரும் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த வகையில் இது ஒரு பெரிய வெற்றி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போன பாதை ஏற்கனவே இருந்த பாதை கிடையாது. காட்டை வெட்டி ஒரு புதிய தடத்தை கண்டடைகிற, அதில் நிறைய பூச்சி, பூரான், பாம்பு, பல்லி, பூதங்கள், குகைகள், திரும்பி வர முடியாத குகைகள், இப்படின்னு நிறைய அனுபவங்களை தாண்டி ஒரு பாதையை கண்டடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நிறைய உதவி இயக்குநர்கள் யாரோ எங்கேருந்தோ பேசுகிறாங்க. சினிமாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் பேசுகிறாங்க. சார், ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் அப்படி சொல்கிறது இங்கே பயங்கரமாக பத்துவா குரூப்புக்கு பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது கொஞ்சம் நேரம் பேசலாம். ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி அதை பேசி ஆமாம் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழக்கூடிய தமிழர்கள் உடைய வாழ்க்கையை நாங்கள் எனக்குமே அந்த தயக்கம் இருந்தது, நீண்ட நாளாக அந்த தயக்கம் இருந்தது. அப்படி ஒரு தயக்கத்தை நாங்கள் இருந்தோம். ஆனால் ஹபீபி நாங்களும் இங்கே ஒரு முஸ்லீம் பேஸ்டு படம் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு நிறைய உதவி இயக்குநர்கள் பேசுகிறாங்க. நிறைய இளம் கலைஞர்கள் பேசுகிறாங்க. அது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். கேபிள் சங்கர் ரொம்ப எனக்கு நீண்ட நாள் நண்பர். கேபிள் சங்கர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நேரடியாக பேசக்கூடிய ஒரு மனிதன். எதையுமே கேபிள் சங்கருடைய கருத்தியில் நான் நிறைய முரண்படக்கூடியது அவருக்குமே தெரியும். ஆனால் சினிமாவை பற்றிய அனுபவங்களையும், சினிமாவை பற்றிய மதிப்பீடுகளையும், ஒரு சினிமாவை பற்றின கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸையுமே நீங்கள் கேட்கணுன்னா வெள்ளிக்கிழமை நான் கேபிளுக்கு தான் அடிப்பேன். கேபிள் சங்கருக்கு தெரியும். இப்போ கேபிள் சங்கர் இந்த படத்துடைய இது ஒரு வெற்றி படம்னு அறிவிச்சிட்டாரு. ஒரு வணிகம் சார்ந்து இயங்கக்கூடிய, வணிகத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேபிள் சங்கர் மாதிரியான நண்பர்கள் பேசியது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். நன்றி கேபிள் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த வெற்றி இன்றைக்கி நிறைய தேட்டருக்கு போகிறோம். நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் கஸ்தூரிராஜ் சார் நாங்கள்லாம் பெருசாக எதிர்பார்க்கல. ஒரு நல்ல படம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது ரொம்ப எமோஷனல் கனெக்டாக மாறி இருக்குது மக்களுக்கு. நிறைய போகும்போது கையை பிடிச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணீரோட 30 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திரையரங்கத்துக்கு வர்றோம், காபா படத்துக்கு பிறகு நாங்கள் திரையரங்கத்துக்கு வரோம், நாங்கள் முதல் முறையாக திரையரங்கத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருடைய கண்கள்லையுமே ஒரு நன்றி உணர்வு இருக்குது. அந்த நன்றி உணர்வு என்னென்னா, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரையில் பார்த்துட்டோம், வேறொன்றாக சொல்லப்பட்ட எங்களுடைய வாழ்க்கை இல்லை, எங்களுடைய வாழ்க்கை என்னங்கிறத எங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு படம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு நன்றி விஷயமாக தான் எல்லாருடைய கண்கள்லையுமே பார்க்குறேன். அதை விட பெரிய வெற்றியை நான் பார்க்குறது என்னென்னா, இஸ்லாமியர்கள் நிறைய பேர் திரைக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இதே கூட்டத்தில் நிறைய இஸ்லாமிய அடையாளங்களோடு இருக்கக்கூடிய பெண்களை பார்க்குறோம். நிறைய பெண்கள் குடும்பமாக திரையரங்குக்கு வராங்க.
இந்த படத்துடைய அரசியல், இந்த படத்துடைய தேவையை வந்து இன்றைக்கி படிக்காத பாமரத்தனமான எளிய மனிதர்கள் பெரிய மனிதர்கள் இஸ்லாமியர்கள் நிறைய தெரிஞ்சு இன்றைக்கி இந்த கூட்டமாக தேட்டருக்கு வராங்க எனக்கு அந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. நாங்கள் நிறைய இமேஜஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த விஷுவலே பார்த்திங்கன்னா ஈரான் படங்கள், இஸ்ரேல் பேலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் மாதிரி இருக்கு ஆனாலும் அது ஒரு பெரிய புரட்சியாக தான் நான் பார்க்குறேன். ஹபீபி அதை நாங்கள் தமிழ் சினிமாவில் நிகழ்த்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரட்சியாக பார்க்குறேன், ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி நான் பெரிய வெற்றியாக பார்க்கிறது மாற்று மத சகோதரர்கள். அவங்க இஸ்லாமியர்கள் குறித்த எங்களுக்கு இதுவரைக்கும் கற்பிக்கப்பட்ட கட்டுக்கதைகளை இந்த படம் உடைக்குது. எங்களுக்கு இஸ்லாமியர்களை குறித்த புரிதலை இந்த படம் உருவாக்குது. நாங்கள் வேற ஒன்றா நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ரொம்ப நிகழ்ச்சியாக இந்த படத்தை பற்றி பேசுகிறது, நண்பர்களுக்கு சிபாரிசு செய்கிறது நிறைய ஏன்னா இது ரொம்ப நல்லிணக்கமான ஒரு நிலம். இங்கே இந்து முஸ்லீம்ஸ் மாமா மச்சான்னு பேசிக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நீங்கள் சமீப காலமாக ஒரு நண்பர் சொன்னார் சமூக வலைதளங்களில் டெய்லி ஒரு 10 கட்டுரையாவது ஹபீபிக்கு எழுத போட்டுகிட்டே இருக்குது. அது எல்லாமே ரொம்ப நேர்மறையாக இருக்குது. அந்த கட்டுரைகளை எல்லாத்தையுமே ஒரு பெரிய பதிப்பகம் புத்தகமாக தூக்குறதுக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே நாங்கள் இந்த மாற்று மத சகோதரர்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள் குறித்த ஒரு புரிதலை இந்த படம் உருவாக்கி இருக்கிறத நான் இருக்கிறதுலே ஆகச்சிறந்த எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். ஏன்னா இந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கம் அதுதான். எந்த நோக்கத்திற்காக இந்த படம் எடுத்தோமோ அதுதான். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது எங்களுடைய வெற்றி மட்டுமில்லை, இதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய உழைப்பும் பங்களிப்பும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதை பற்றி சொன்னால் ஒரு நாள் முழுக்க பத்தாது, அவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் மனதார என்னுடைய மனசின் அடியாளத்திலிருந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். குறிப்பாக படம் பார்த்துட்டு நிறைய இயக்குநர்கள், சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, எப்படி இவ்வளோ ரியல் லொக்கேஷன்ஸ்குள்ளே கபர்ஸ்தானம், அதாவது அடக்கஸ்தலம், பள்ளிவாசல், தொழுகை எல்லாமே ரியல். அதாவது நீங்கள் அந்த கதையில் கேரளா போகிற அந்த ட்ரிப்பில் பீமாபள்ளி காட்டியிருப்போம். அந்த பீமாபள்ளி தர்காலாம் பார்த்தீங்கன்னா மம்மூட்டி மோகன்லாலுக்கே அவங்க லொக்கேஷன் பர்மிஷன் தரல ஸோ கேமராவை நாங்கள் உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு போனது அந்த பீமாபள்ளியோட ஹிஸ்ட்ரியிலே நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஸோ இப்படி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கஸ்தூரி ராஜா சாரோடைய வீடாக வர்றது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக தேடி அலைகிறோம். ஏன்னா பழைய வீடு வேணும் எங்களுக்கு. 1980 எங்களுக்கு செட்டு போடுறதுக்கான வசதி இல்லை. ஆனால் முஸ்லீம்களோட இப்போ இருக்கக்கூடிய கடையநல்லூர் சிங்கப்பூர் மாதிரி மாறிடுச்சு. இந்த கதையில் வரக்கூடிய 2ஆம் பகுதி மாதிரி மாறிடுச்சு. அப்போ எங்களுக்கு நிறைய தேடி அலையும் போது வழியில் ஒருத்தரை பார்க்குறோம். அவர் சைக்கிளில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காரு. பெரியவரே கொஞ்சம் நில்லுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு எங்களோட அசிஸ்டண்ட் தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 150 வருஷம் வீடு வேணும் அப்படின்னோடனே, எதுக்கு சீரியலுக்கா சினிமாக்கான்னு கேட்குறாரு. இல்லைங்க சினிமாவுக்கு தானே. சரி வாங்க கூட்டு போகிறவர் அவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் ஒரு கோவிலில் புரோகிதர் ஐயர் பூசாரியாக இருக்கிறேன், இப்போ முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ நமக்கு இவங்களுக்கு என்னென்னா தயக்கம் என்னென்னா எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு. ஆனால் அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய பின்புலம் இருக்கக்கூடிய படம் தான் பண்ணணும்னு. அவர் எதையுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. சரி வாங்க அப்படின்னு ஒரு அக்ரஹாரத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. நமக்கு என்னென்னா அடிவேரில் ஒரு சின்னதாக ஒரு பந்து உருளுது அக்ரஹாரத்தில் முஸ்லீம் வீடு எப்படி தருவாங்க அப்படின்னு. இப்போ அந்த வீடை பார்த்தா எங்களுக்கு அச்சஸ்லாம் நாங்கள் எழுதும்போது இந்த கதையில் இருந்தபோது அந்த மாதிரியே ஒரு வீடு தான் ஸோ அந்த வீட்டை பார்த்த உடனே சரி இது செட்டு போட்டால் கூட அப்படி வீடு கிடைக்காதுன்னு நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ஓனரை சந்திக்கிறோம். அப்போ அந்த ஓனர் அவர் ரொம்ப நேரமாக கதையை கேட்டார். கதையை கேட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணார். மறுக்க போகிறாருன்னு பார்த்தா அவர் எனக்கும் நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அப்படின்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்படி ஒரு படம் தமிழ் சினிமாவில் வரவே இல்லைல்ல, என்னுடைய வீட்டை நான் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் ஷூட் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அந்த வீட்டில் காக்கூலி 3 அடி குழி தோண்டி நாங்கள் அதை செட் பண்ணோம். அது ரியலான தறி பாவு எதுவுமே ரியலாக எதுவுமே இல்லை. ஸோ அந்த காய்க்கூடிய அக்ரஹாரம் தான் நாங்கள் கூட முதல்ல 2 நாள் பயந்து ஷூட் பண்ணோம். அப்புறமா பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க புடவை தர்றது, டீ குணம் தர்றது, எங்கள் ஹீரோயின்ஸுக்கு நடிகர்களுக்கு உடை மாற்றுறதுக்கு இப்படின்னு எல்லாமே அந்த அக்ரஹாரமே இந்த படத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய தென்காசி, சொக்கம்பட்டி இப்படி கேமரா போகாத குறிப்பாக கடையநல்லூர்
இந்த கடையனூரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ட்ரோனை மேலே ஏற்றிட்டு எனக்கு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. என்னது எனக்கு எங்கே வீராணில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு வந்தது. அந்த கடையனூர் வந்து அவ்வளோ அழகான ஒரு ஊர். அந்த கடையனூரில் வந்து அந்த மக்கள் வந்து அந்த பள்ளிவாசலில் ஷூட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலி என்னென்னா இந்த படம் வந்து காலம் முடிவு செஞ்ச படம். இது வந்து நாங்கள் முடிவு செய்யலை. வந்து இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்கள் வந்து அரசியல் அழுத்தங்களாலும் வேறு சில உளவிகளாலும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த காலம் இந்த 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 இறைவன் இப்படி ஒரு படைப்பை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரு கருவியாக மீரா கதிரவனை தேர்வு செய்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஒரு கருவியாக தான் அந்த படத்தில் இருக்கிறோம். அந்த மக்கள் வந்து அபரிதமான ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு குறிப்பாக வந்து இந்த கதை மொழியை பற்றி எல்லாருமே பேசுனீங்க, ரைட்டிங்கை பற்றி பேசுனீங்க. ரைட்டர் அமீன் அவர் வந்து சமரசம் பத்திரிகையுடைய ஆசிரியர். இவர் நாங்கள்லாம் சேர்ந்து வந்து இப்போ இவருடைய நெய்தல் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் நான் வந்து பதிவு செய்யப்படாத மனிதர்கள்ங்கிற புத்தகத்தில் வாசிக்கிறேன். வாசிக்கும்போது தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது என்னென்னா எங்கள் 2 பேருக்குமே அதே சாட்சி இருந்திருக்கிறாங்க. எங்கள் 2 பேருக்குமே அதே சாட்சியாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரே பக்கத்து ஊர். என்னுடைய ஊர் கடையனூர் பக்கத்தில் திரிகூடபுரம் மேலே சொக்கம்பட்டின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து ஹெட் மாஸ்டர். ஆனால் எங்கள் சாச்சி சின்னம்மான்னு சொல்லுவோம். அவங்க சாச்சின்னு சொல்லுவாங்க, நாங்கள் சின்னம்மான்னு சொல்லுவோம். எங்கள் சின்னம்மாக்கள்லேருந்து எங்கள் குடும்பங்களில் நிறைய பேர் தரிய வாழ்க்கையில் இருந்தவங்க வந்து. ஸோ இந்த கதை வந்து இந்த நிலத்திலிருந்து நம்ம 2 பேருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால இதை நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செய்கிறோம். ஒரே விஷயந்தான், ஒரு அழுக்கு இன்னொரு அழுக்கை துடைக்காது, ஒரு வெறுப்பு இன்னொரு வெறுப்பை துடைக்காது. ஸோ அன்பு மட்டும்தான் வெறுப்பை நிற்கக்கூடிய ஒரு விஷயங்களில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அன்பை பற்றிய படமாக நம்ம வந்து சக மனிதன் மீதான இன்றைக்கி இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலுக்கு நடுவில் வெறுப்பு நம்மளை சுற்றி வந்து ஒரு பெரிய இருளாக பறந்துட்டு இருக்கும்போது ஒரு அன்போடைய ஒரு சின்ன சுடரை நாங்கள் ஏற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் முடிவு பண்ணி முன்னாடி வந்தோம். வந்து இதில் வந்து உண்மையாகவே சொல்லப்போனால் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பிளெஸ்ஸிங் என்னன்னு கேட்டால், இப்போ நான் யாரையை பற்றியும் குறை சொல்லலாம் வந்து. ஏன்னா கஸ்தூரிராஜ் சார் யாருன்னு சொல்லணும்னா சில அனுபவங்களை சொல்லணும் வந்து. ஏன்னா ஒரு சினிமாங்கிறது நான் தொடர்ந்து எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு புயல் வீசுகிற மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு புயல் வீசினாவோ இல்லை நீங்கள் ஒரு புயலுக்குள்ளே நுழைஞ்சு வந்தாலோ உங்களுடைய தலைமுடியிலிருந்து, உங்களுடைய உடையிலிருந்து, உங்களுடைய உருவ அமைப்புலேருந்து எல்லாமே மாறிடும். அதுதான் ஒரு ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ். அதனால் இந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளார உள்ள நுழைஞ்சு வர்றவங்க அதே மாதிரி வெளியே வருவாங்கன்னா ரொம்ப அபூர்வம். ஆனால் கஸ்தூரிராஜா சார் எப்படி இந்த புயலுக்குள்ளே நுழைஞ்சாரோ, சட்டை கலங்காமல், தலைமுடி கலங்காமல், எதுவுமே கலங்காமல் கஸ்தூரிராஜாவாகவே வெளியே வந்தார். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு 5 வருடங்களாக எடுக்கப்படும் போது என் கூட யாருமே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நம்பினவங்கலாம் இல்லை. உங்கள் கூட நிற்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து வந்தவங்க கைவிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. வந்து யாரையும் நான் குறையாக சொல்லலை. அப்புறம் இதே கேரக்டருக்கு, யூசுஃப் கேரக்டருக்கு தமிழ் சினிமாவில் நான் சில முக்கியமான நடிகர்களெல்லாம் அப்ரோச் பண்ணேன். யாருமே நடிக்கலை. அப்போ நான் சார் அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து நடிக்க விருப்பம் இல்லை தம்பி. அப்புறம் ஒரு டைலாக் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சார். எனக்கு வந்து 50 கோடி ரூபாய்க்கு எங்கள் பசங்க தீவு வாங்கி தராங்க. நான் போய் உட்காந்து நான் அப்பாடான்னு உட்காந்து எழுத போகிறேன், என்னை கூட்டி போய் டார்ச்சர் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. அப்போ நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை படிங்க சார்ன்னு சொன்னேன். அவர் இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு, தம்பி இதை பண்ணலாம், வந்து இப்படி ஒரு படம் வரணுங்க, அதுக்கு நான் வந்து என்ன ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னா நான் கொடுக்குறேன்னு சரி உள்ளே வந்தார். உண்மை என்னென்னா கஸ்தூரிராஜ் சார் உள்ளே வந்த உடனே தான் இது படமாகவே மதிக்கப்பட்டுச்சு. அதான் உண்மை. அதுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் அவருக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துடைய நடிகர்கள் வந்து இந்த இதுலேயே நிறைய ரேகா மாதிரி ஆட்கள்லாம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக இது. அப்புறம் மஞ்சுளா அவங்க சொன்ன மாதிரி ஜீப்பில் வந்து இறங்கலை. இந்த படத்தில் நான் பர்சனலாக நிறைய பேர் இருக்கணும்னு விரும்புகிறது சில நேரங்கள் டூரேஷனில் போயிடுது. சினிமாங்கிறதுல சில நேரங்களில் சாத்தியங்கள் இல்லாமல் போயிடுது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நாங்கள் தென்காசியில் ஆஃபீஸ் போட்டிருந்தோம். வந்து ரெகுலர் ஆஃபீஸ் கிடையாது, ஒரு வீடு எடுத்து ஒரு வாடகைக்கு எடுத்து அங்கே தென்காசியில் இருக்கும். டெய்லி என்னை பார்க்குறதுக்காக ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பார். எப்போவுமே பரபரப்பாகவே இருக்கும். ஏன்னா லோக்கல் நடிகர்கள் நிறைய பேர் செலக்ட் பண்ணோம். அப்போ ஒருத்தர் திடீர்னு வந்து அஷ்வின் சொன்னாங்க, உங்களை பார்க்குறதுக்கு 2-3 நாளாக வந்துட்டு இருக்கிறாரு, அது என்னென்னு கேளுங்க அப்படின்னு. இப்போ அவர்கிட்ட போகும்போது அவர் சொன்னார், சார் உங்களை சந்திக்கணும் சார். இல்லை சார் நீங்கள் எப்போ படம் முடிப்பீங்க அப்படின்னு கேட்டார். என்னடா ரொம்ப ப்ரொடியூசரோட நம்ம கேட்குறது இல்லை, இவர் ரொம்ப கேட்குறாரு, இவர் யாராக இருக்குன்னு ஆர்வம் எனக்கு வந்துருச்சு. இல்லை சார் நீங்கள் சீக்கிரம் படம் முடிக்கணும் நான் விரும்புகிறேன் அப்படின்னாரு. என்ன விஷயங்க? இல்லைங்க, நான் இந்த ஊரில் வந்து சலூன் பார்பராக இருக்கேன், சலூன் வச்சுக்கிறேன். என் படம் என்னோடய கஸ்டமர் ஒரு 60-70 பேர் உங்கள் படத்தில் நடிக்கிறாங்க. எல்லாம் 1 வருஷம் தாடியும் முடியும் வளர்த்துட்டு இருக்காங்க.
தயவு செஞ்சு படத்தை முடிச்சுங்க சார் அப்படின்னாங்க. ஸோ இந்த கொடுமைக்காகவே நான் நிறைய நெருக்கமான நண்பர்களை செலக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நெருக்கமானவங்க நடிக்கணும்னு தோணும், நமக்கே தெரியும் டார்ச்சர் தாங்க மாட்டாங்க. இப்போ யார் டார்ச்சர் தாங்குவாங்க போது கஸ்தூராஜ் சார் மாதிரி ஆள் தாங்குவாங்க, நம்ம அவரை கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அப்படி சில பேர் இந்த படத்தில் நடித்தவங்க ஃபுட்டேஜில் போனவங்கன்னு நிறைய இருக்குது. இப்போ மஞ்சுளாலாம் வந்து அவங்க எப்படி உள்ளே வர்றாங்கன்னா, தாமீராவுடைய நினைவேந்தலில் அவங்க வந்து ஒரு ஸ்பீச் பண்ணுறதை நான் பார்த்தேன். அதில் நானும் விருந்தினராக கலந்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் வந்து அந்த ஷூட் போகும்போது, போன வாரம் தான் ஒருத்தங்க நல்லா பேசினாங்களே, இருக்குது அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் வந்தாங்க, நடித்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி ரொம்ப உயிர்ப்பாக இருக்குது, இந்த படம் ரொம்ப அசலாக இருக்குது. அப்படிங்கிறது காரணம் வந்து என்னென்னா நடிகர்கள் தான் வந்து. ஏன்னா எங்கள் இயக்குனர் லோகிதாஸ் சொல்லுவார், ஒரு நடிகருக்கு ஒரு கதாபாத்திரம் எழுதப்படக்கூடிய கதாபாத்திரத்துக்கு அதை தோற்றம் வந்து சரியானவங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 50% அங்கேயே சக்ஸஸ் ஆகிடும். மீதி ஒரு 25% அங்கே கொடுத்தா போதும், மீதி ஒரு 25% எடிட்டர் மியூசிக் டைரக்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் இதில் ரொம்ப கவனமாக இருந்தது, கேஸ்டிங்கில் கவனமாக இருந்தது என்னென்னா, அசலான குறிப்பாக வந்து தமிழ் சினிமா காட்டக்கூடிய ஆப்கான் முஸ்லீம்ஸ்லாம் காட்டாமல் ஒரு ஜிப்பா போட்டு ரொம்ப கலராக குண்டா நம்மளுக்கே கிம்மல்கேன்னு ஒருத்தவங்கலாம் வராமல், ஏன் சொந்தக்காரங்களை நான் பார்த்தேன், என் மாமா, என் அண்ணன், என் சித்தப்பா, என் மாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் கஸ்தூராஜ் சார்லாம் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் அவர் தெரிஞ்சார். அதோடைய திராவிட முகம் இருக்குல்ல. இப்போ இந்த படத்துடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமாக சொல்லணும். செல்வம்லாம் வந்திருக்காரு, அவர்லாம் கேமராமேன். முன்னாடி வாங்க செல்வம். அவர் வந்து வேலுபிரபாகரனுடைய கேமராமேன். இந்த படத்தில் வந்து என்னுடைய நண்பர் ஹசீன் மூலமாக அறிமுகம் பண்ணார். நீங்கள் இந்த படத்தில் தாடி வச்சு கடைசி பஞ்சாயத்து பண்ணார்ல செல்வம் அவர். ஸோ இந்த படத்தில் 99% வந்து, இந்த படத்தில் 99% பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாம் அல்லாதவர்கள், எல்லாருமே நான் முஸ்லீம்ஸ் தான் வந்து. இப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு, டெக்னீஷியன்ஸோட ஒத்துழைப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. இவ்வளவு சப்போர்ட் இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் ஒரு தயக்கம் இருந்தது, முஸ்லீம்ஸ் ஊருக்குள்ளே ஷூட் பண்ண முடியுமா, முஸ்லீம்ஸுங்க நடிப்பாங்களா, இல்லை முஸ்லீம்ஸுங்க ஒத்துழைப்பாங்களான்னு. ஆனால் உண்மை என்னென்னா, ஆக்சுவலி அந்த ஊர் வந்து எங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணிச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஊர் தான் அந்த கதையவே எழுதுச்சு, அந்த ஊர் தான் இந்த சம்பவங்களை கொடுத்துச்சு நிறைய. அப்போ அவங்க அமீனுடைய மாமா வந்து விஸ்வா, சாஃபி, இப்படின்னு நிறைய பேர் வந்து லொக்கேஷன் பார்க்குறதுலேருந்து அந்த ஜமாத்துகள் எல்லாம் நாங்கள் தயங்கி ஜமாத்தை அப்ரோச் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, சினிமான்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவங்க தாராளமாக பண்ணுங்கள், நமக்கு வாழ்க்கையை நம்ம எப்போ பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை நம்ம பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கை வேற ஒன்றா சொல்லப்படுங்கிற நிர்பந்தத்தை வந்து இன்றைக்கி எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அந்த நிர்பந்தம் தான் மேபி நான் ஹபீபி எடுக்கிறதுக்கும் காரணமாக இருக்கணும். எல்லோரும் சொன்ன மாதிரி தைரியம்லாம் கிடையாது, நாங்கள் அந்த நிர்பந்தத்தில் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை இந்த சொல்கிற மாதிரி தான், சினிமா ஆஜிபி சொல்கிற மாதிரி எல்லா கதைகளும் என்ன, சிங்கம் தன்னுடைய கதையை எழுதும் வரை எல்லா கதைகளும் வேட்டையாடிகளை தான் புகழ்ந்து கொண்டிருக்குங்கிற மாதிரி, நம்மளுடைய கதையை நம்ம சொல்லலைன்னா நம்ம வேற ஒன்றாக சொல்லப்படுவோங்கிற ஒரு நிர்பந்தம். அது உண்மையே சொல்லப்போனால் எதிரிகளுக்கு தான் நாங்கள் வாழ்த்து சொல்லணும், நன்றி சொல்லணும். ஏன்னா என் ஹபீபி இன்னைக்கு காலச்சூழலில் உருவாகி இருக்கிறதுக்கு அந்த புற அழுத்தமும் ஒரு காரணம். இப்படி எல்லாம் அபரிதமான சப்போர்ட் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் டெக்னீஷியன்ஸ் பாவு கிடைக்காது, அந்த தறி கிடைக்காது, எதுவுமே நிறைய இதில் வரக்கூடிய பொருட்களை குறித்துலாம் பேசுகிறாங்க. அதெல்லாமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டீம் ஒர்க்கு தான் வந்து. என்னென்னா மக்கள் அலையலையாக திரண்டு வந்து தேட்டரில் இன்றைக்கி வந்து இந்த படத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சிட்டாலும் ஒரு குரூப்புங்க வந்து நம்ம வந்து சில பேர் பேசுகிறாங்க, அவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லணுமாலாம் யோசிக்கிறது உண்டு. ஒரு காலத்தில் நம்ம வந்து டிவியை சைத்தான் பெட்டின்னு சொன்னோம், அப்புறம் டிவியை உட்காந்து தான் பயன் பண்ணுறோம். வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா ஹராம்னு சொன்னோம், அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாஸ்போர்ட்டு எடுத்துகிட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போனோம். இங்கிலீஷுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹராமாக இருந்துச்சு, அதுவும் ஹலால் ஆகிடுச்சு. சினிமாங்கிறதும் சீக்கிரம் ஹலால் ஆகிடும்ன்ட்டு அதை பற்றி எனக்கு வந்து. அப்புறம் ரெண்டாவது வந்து என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் கதாபாத்திரம் இவங்களை பயப்படுத்திருக்குமோன்னு நினைக்கிறேன். வந்து இவ்வளோ வலுவான கதாபாத்திரங்களை இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து சினிமாவும் பிரச்சனை கிடையாது, இஸ்லாமும் பிரச்சனை கிடையாது. பெண்கள் கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க்கான உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறாங்க. அது சில பெண்களை வச்சே சில பேர் பேசுகிறாங்க, பாவம் தான் விரல் எடுத்து தன்னை கண்ணையை குச்சிக்கிற மாதிரி. பட் அதை பற்றிலாம் நாங்கள் பாதர் பண்ணவே மாட்டோம். ஏன்னா வந்து இப்போ இங்கே இந்த மேடைக்கு 2 சகோதரிகளை நான் கூப்பிட்டு வந்து பேச வச்சதே வந்து இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது இங்கே பாருங்கடான்னு சொல்கிறதான்.
பர்வீன்கள் சொன்னாங்க, பர்வீன்ங்கிறது பேரில் இருக்கு. ஆக்சுவலி என்னோட அக்காவுடைய மகளுடைய பேர் பர்வீன். நான் அது கூட கதிஜா பர்வீன் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கதிஜா ரேடியோ வந்து அந்த ரொம்ப பிடிக்கும். வந்து முதல் புரட்சியாளர், பெண் புரட்சியாளர் அவங்க. ஸோ அதனால் வந்து நான் கதிஜா பர்வீன் அந்த கேரக்டருக்கு வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி காலம் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி உண்மையாகவே சொல்லப்போனால் வந்து ரொம்ப முன்னாடி வந்துட்டாங்க, ரொம்ப ஃபார்வர்டாகி வந்துட்டாங்க. வந்து இந்த அரசியலுங்கிறது, சினிமாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம்ங்கிறத நம்மளை விட இன்றைக்கி மக்கள் ரொம்ப தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த மக்கள் இந்த படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் எங்களுக்கு ஈஸியாக ஷூட் பண்ண முடிஞ்சது. அதனால தான் நிறைய நண்பர்கள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. வந்து ஒரு சின்ன கூட்டம் வந்து கடந்து சலமிக்கிட்டு இருக்கிறத பற்றி எங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நாங்கள் தாண்டி முன்னாடி வந்துட்டோங்கிறது தான் அவங்களுக்கு நான் இது மூலமாக சொல்கிறேன். வந்து மேபி ஒரு 2-3 வருஷத்தில் சினிமாவில் வந்து ஏதாவது பயன் பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணுவாங்க. அப்படியான சூழலும் உருவாகும். அதை பற்றின கவலை கிடையாது. இந்த நேரத்தில் நான் நிறைய நண்பர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். மனதெல்லாம் எல்லாருக்குமே இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது. எனக்கு முன்னாடி பேசின சில பேருக்கு சில கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கான பதிலை மட்டும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். தேனி கண்ணன் சொன்னார், ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து மீரா கதிரவனை போன்ற இயக்குநர்களுக்கு வந்து படம் கொடுக்கணும். அப்படிலாம் நடக்காது. அவ்வளோ அதெல்லாம் சினிமாங்கிறது கம்ப்ளீட்டாக வியாபாரம். இப்போ கேபிள் சங்கர் சொன்ன மாதிரி, இப்போ முஸ்லீம் சினிமா சாத்தியமா, 100 வருஷத்தில் எழுத முடியுமா, எடுக்க முடியுமா, ஷூட்டிங் பண்ணுவாங்களே, எடுத்து வந்தால் வந்து ப்ரொடக்ஷன் நடக்குமா, வியாபாரத்துக்காகுமா, தேட்டருக்கு வருமா, தேட்டருக்கு வந்தால் முஸ்லீம்ஸ் வருவாங்களா, முஸ்லீம்ஸ் வந்தாலும் நான் முஸ்லீம்ஸ் வருவாங்களா, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் இந்த படத்தோட வெற்றி பதில் சொல்லியிருக்கிறோம். வந்து எல்லாமே சாத்தியம்தான். இனி அடுத்து வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகும். அதுக்கான ஒரு விஷயம் மாறி இருக்கிறதுனால, எப்போவுமே சினிமா ஒரு வர்த்தகம், வணிகம் சார்ந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இது மூலமாக, ஏன்னா ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, மற்ற எல்லா சினிமாவை விட முஸ்லீம் சினிமாங்கிறது உலகம் முழுக்க மார்க்கெட் இருக்கக்கூடியது. வந்து இன்றைக்கி ஈரான் சினிமாவுக்கு எப்படி வேர்ல்டு வைடாக ஒரு பிஸ்னஸ் இருக்கோ, அதனால் நாங்கள் வந்து யூனிவர்ஸலாக வேர்ல்டு வைடாக அந்த படத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த படத்தோடைய லாங்குவேஜே ஒரு யூனிவர்சலான லாங்குவேஜை வச்சோம். ரெகுலரான வந்து சினிமாவுடைய காமெடி ட்ராக்கு, ரெகுலரான ஒரு ஐட்டம் சாங், ரெகுலரான ஒரு கிச்சு மூட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல், எல்லோரும் சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாவல் படித்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய ஈரான் படங்கள் எனக்கு அப்படி தான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுச்சு. வந்து ஸோ இப்போ நம்ம ஒரு ஈரான் படத்தை அங்கேருந்து இங்கே பார்க்குற, இங்கேயோ இருக்கிற ஈரான் படத்தை நம்ம இந்தியாவில் இங்கேருந்து பார்க்குற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு படத்தை நாளைக்கு ஒருத்தங்க பார்க்கணும் அப்படிங்கிற விரும்பணும். அதுக்கான ஒரு பிஸ்னஸாக இருக்குங்கிறதுனால தான் ஹபீபிங்கிற டைட்டிலையுமே வச்சுக்கிட்டோம். வந்து இப்போ அவள் பெயர் தமிழரசி, வெளித்திரு மாதிரியான தமிழ் பெயர்கள் நான் டைட்டில் வச்சு என்னோட முந்தைய படங்கள் செஞ்சுருந்தாலும், இந்த படத்துக்கு ஹபீபின்னு டைட்டில் வச்சதுக்கான காரணம் வந்து அந்த யூனிவர்சலான ஒரு பிஸ்னஸுக்கு தான். மேபி வந்து எனக்கே வந்து என்னோட 20 வருட கால சினிமா அனுபவத்தில் சார்ட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன், தியேட்டர் ஓனர்ஸ் பேசுகிறது எனக்கே இப்போ தான் ரொம்ப புதுசாக இருக்குது. எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. தியேட்டர் ஓனர்லாம் ரொம்ப நேரம், தம்பி இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள் பண்ணுங்கள், எங்கள் இப்போ தேட்டரில் இந்த படம் உங்களுக்கு இவ்வளோ இது கலெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ரேகா வந்து இந்த படம் வணிக வெற்றியான படம் தான். இன்னும் எங்களுக்கு ஓடிடி இருக்குது, சேட்டலைட் இருக்குது, இன்னும் வந்து வியாபாரத்துக்கான சில விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கான தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு இருக்காங்க. இப்போ நேசம் என்டர்டைன்மெண்ட் மாதிரி எங்களுக்கு வந்து GKS பிரதர்ஸ் அவங்க தான் பறந்து போ படத்தை தேட்டரிக்கல் பண்ணவங்க. பறந்து போ படம் அவங்களுக்கு வெற்றி படம். ஸோ அவங்க மட்டும் இல்லை, அது கூட இருக்கக்கூடிய ரோமியோ பிக்சர்ஸ், உங்களுக்கு தெரியும், விஜயோடைய கோட்டு, அஜித்தோடைய குட் பேட் அகிலி மாதிரி உச்ச நட்சத்திரங்களை வச்சு பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்க இதில் பிஸ்னஸ் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த படத்தை நல்லா இருக்குங்கிறதுல தான் உள்ளே வந்தாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது டெஃபினெட்லி இது ஒரு வெற்றி படம் தான். ஆக்சுவலி வந்து அந்த ஹிந்து கேரக்டர் தேவையா அப்படிங்கிற மாதிரி நசீம் கேட்டார். அதை வச்சுருக்க வேண்டாமே, அது இல்லைனாலும் கூட அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னார். வந்து அப்படி இல்லை, இந்த நிலம் வந்து மாமனும் மச்சானும் என்ன அதை உடைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க, வந்து அதை குலைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்கும்போது நான் ஒரு செய்தியாக ஸ்டேட்மெண்ட்டாக அது இருக்கட்டும். நீங்கள் மயில்வாகனன் கேரக்டர் மட்டும் இல்லை, அதில் வரக்கூடிய அந்த ஒரு நம்ம அந்த வெல்டன் பாண்டி ஃபோட்டோகிராஃபர் மருமோனே கொஞ்சம் சிரிங்கடை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன கேரக்டர். இன்னும் கவனிச்சிங்கன்னா அந்த முஸ்லீம் தெருக்களுக்குள்ளார ஒரு ஆசாரி ஒருத்தர் வந்து நகை செஞ்சிட்ருப்பார். வந்து ஸோ இந்த நிலம் வந்து இப்படி வந்து பின்னி பிணைஞ்சு இந்த நல்லிணக்கத்துடைய சான்றாக இருக்குது. அதுதான் நிறைய பேரோட கண்ணை உறுத்தலாக இருந்ததுனால டெஃபினெட்லி நம்ம அதை வைக்கலாம், பிரச்சனை இல்லை. அது இந்த தலைமுறைக்கு அதை ஒரு செய்தியாக சொல்லலாங்கிறதுக்காக தான் நான் அதை வச்சோம்.
இப்போ நீங்கள் ஆசிக் மீரான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு பெரிய தைரியம் வேணும்னு சொன்னீங்க. தைரியமெல்லாம் கிடையாது, நான் ஏற்கனவே அதுக்கு சொல்லிட்டேன். ஒரு பொறுப்பு தான். ஏன்னா என்னோடய கையில் வந்து இறைவன் வந்து என்னோடய கையில் வந்து ஒரு ஒரு ஒளி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் குறைந்தபட்சம் வந்து ஒரு இருட்டை பழித்து கொண்டு இருந்தது எந்த பிரயோஜனம் கிடையாது. மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிற மாதிரி தான், ஒரு விளக்கை ஏற்றுவது எவ்வளோ மேலுங்கிற மாதிரி நான் ஒரு இருட்டில் ஒரு வெளிச்சத்தை காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறோம் வந்து. ஏன்னா நம்ம சப்போஸ் அந்த வெளிச்சத்தை நெருப்பாக்கிட கூடாதுங்கிறதுல ஒரு சமூக பொறுப்பில் ஒரு கலைஞனை நான் விரும்புகிறேன். அப்புறமா வந்து தீபா அவங்க சொன்னாங்க, இந்த கதையில் வந்து பெண்கள் அழுமூஞ்சியாகவே இருக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படித்துறைக்கு கிளம்பி போய் உட்காந்து சாணி போட்டாவது பரவாயில்லடி, சோப்புலடி போட்டிருக்கான்னு முஸ்லீம் பெண்கள் அப்படி பேசுகிறதே எனக்கு தெரிஞ்சு 110 வருஷம் சினிமாவில் தான் முதல் முறை வந்துட்டு. அப்புறம் 2வது பூ வைக்கிற சீன்லேருந்து அந்த வருவாங்க இல்லையா, வந்து என்ன மாப்பிள்ள திண்ணையிலே உட்காந்துருக்கீங்க, பொண்ணை கூட்டியாரையா போனோம், பார்க்கத்தானே போனோம் அப்படிங்கிறதுக்கான சின்ன 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 விஷயங்கள் இந்த கதையில் இருக்குது. மேபி இன்னும் ரொம்ப கலகலப்பான முழுக்க முழுக்க முஸ்லீம் பெண்புலத்தை வச்சு ஒரு காமெடி படம் எடுக்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வந்து பிறகு வந்து இந்த லைப்ரரி வந்து ஆக்சுவலி இது கடையநல்லூர் லைப்ரரி கிடையாது. லைப்ரரி எல்லாருமே சிலாய்ச்சி சொன்னாங்க. அந்த லைப்ரரி வந்து ஐயம்பேட்டையில் இருக்கக்கூடிய அஞ்சுமன் அறிவகம் வந்து. ஏன்னா ஆக்சுவலாக அந்த ஊர்லேயுமே ஒரு லைப்ரரி இருக்குது. எங்கன்னா கடையநல்லூர்லையுமே எம்ஓஎம்னு ஒரு லைப்ரரி இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய லைப்ரரியாக விஷுவலாக ஒன்று காட்டணும் அப்படிங்கிறது. ஏன்னா அறிவு சார்ந்த தலங்கள்லையுமே இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இஸ்லாமிய பெண்கள்லாம் படிக்க மாட்டாங்க, இஸ்லாமியர்கள்லாம் வாசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் இலக்கியத்துக்கும் புத்தகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்கிற ஒரு 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 பொது புத்தி இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணுறதுக்காகத்தான் கிட்டத்தட்ட நாங்கள் 350 கிலோமீட்டர் வந்து கடையநல்லூர்லேருந்து ட்ராவல் பண்ணி அந்த ஐயம்பேட்டைக்கு வரதுக்கு மட்டுமே எங்களுக்கு 15 லட்ச ரூபா எக்ஸஸாக மாறிச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த லைப்ரரியை ஷூட் பண்ணுவோம். அந்த லைப்ரரியை பர்மிஷன் கொடுத்த ஜஃபர்லா, அந்த ஐயம்பேட்டை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. கஸ்தூராஜ் சார் சொன்னாங்க அமெரிக்கா போகணும் அப்படின்னு. சார் நம்ம அடுத்து அமெரிக்கா தான் சார் போகிறோம். ஆமாம், ஏன்னா இந்த படம் வந்து ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, லண்டன், யூஎஸ் மாதிரியான சில நகரங்களில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இப்போ அடுத்த வாரம் ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஸ்ரீலங்கா போயிட்டு அப்படியே அங்கேருந்து அமெரிக்கா போயிடலாம் சார். ஏன்னா இப்போது நீங்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னென்னா, என்னைய எவ்வளவோ பேர் காயப்படுத்திருக்கிறாங்க. சம்பளமே வேண்டான்னு உள்ள வந்தவங்க கூட கணக்கு பார்த்து சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் கஸ்தூராஜ் சார் எனக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. நான் சம்பளம் கொடுக்குற விஷயம் மட்டுமே பேசலை. இந்த நிமிஷம் வரைக்கும் சார் இப்படி ஒரு கூட்டம் அப்படின்னா அவர் இடத்துல யார் இருந்தாலும் தம்பி டார்ச்சர் பண்ணாதீங்க, அடுத்த படத்துக்கு போங்கம்பாங்க. அவர் ஏன் நான் திரும்ப திரும்ப அவரை சொல்கிறேன் அப்படின்னா, நான் எத்தனையோ நாட்கள் தனிமைப்பட்டு நின்றுருக்கேன். எத்தனையோ நாட்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் அது நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது. வந்து என்னுடைய அதெல்லாம் வந்து பின்னாடி புத்தகங்களாக எழுதலாம்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா ஹபீபியை குறித்த அனுபவங்களை எழுதினா தான் ஹபீபி எந்த சூழலில் இருந்து உருவாச்சுன்னு தெரியும். வந்து என்னோடய உதவி இயக்குநர்கள் பாலா, உமாபதி, வாங்க முன்னாடி வாங்க வாங்க, பேரே மறந்துருச்சு, பேர் என்ன, ஆதிஷ். ஆமாம் ஆமாம். ஸோ இப்படி வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பாலா, இன்னும் நிறைய மற்ற உதவிகள் வரல, போயிட்டாங்களா? இவங்க எல்லாருமே இந்த கூட நின்று இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தாங்க. இறுதியாக வந்து என்னென்னா, ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. என்னென்னா, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு. ஆனால் இதுதான் நான் சந்திக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியை நினைக்கிறேன். ஏன்னா 2021 ஆரம்பித்து 2026 இந்த படம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தடத்தை வெட்டி உருவாக்குறதுக்கு பாம்பு, பல்லி, பூரான், பூச்சி, பூதம், புகைகள் ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் என்னுடைய மற்ற எந்த படங்களுக்குமே நாங்கள் வந்து பொருளாதாரத்தை போகும்போது, இப்போ நான் தோல்பாவை கூத்தை பற்றி ஒரு படம் எடுக்கிறேன்னா, தோல்பாவை கூத்து கலைஞர்கிட்ட போய் படம் கலைஞன்னு சொல்ல மாட்டாங்க. நான் வந்து ஒரு ஆணவ கொலையை எதிர்த்து ஒரு படம் பண்ணுறேன்னா, ஆணவ கொலையை எதிர்க்கிறவங்கள்ட்ட போய் பணம் கேளுங்க, இல்லை ஆணவ கொலையை ஆதரிக்கிறவங்கள்ட்ட போய் பணம் கேளுங்கன்னு சொல்ல மாட்டாங்க வந்து. ஆனால் எனக்கு இதில் ஒரு தொடர்ந்து ஒரு கேள்வி இருந்தது, உங்கள் ஆளுங்கிட்ட இல்லாத பணமா அப்படிமாங்க. அப்புறம் உங்கள் ஆளுங்க படம் பார்க்கலாமான்னு. அப்படி இல்லையே, சினிமா அப்படி இல்லையே. இப்போ அவதார் படத்தை ஏலியன்ஸ் மட்டுமா பார்க்குது? இல்லை, சினிமா எல்லாருக்கும் பண்ணது தானே. நம்ம ஒரு எமோஷனல் இப்போ சார்ல இருந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இது ஒரு தமிழ் அடையாளத்தோடு இருக்கிறதுங்கிறது தான் அந்த படம்.
அதனால அந்த படத்தை நாங்கள் படத்துடைய திராவிட நாடுன்னு சவுண்ட் எஃபெக்ட் போட்டு பெரியார் கோட் பண்ணுறது எல்லாமே என்னென்னா இது ஒரு நாங்கள் திராவிட மண்ணுங்கிறத சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக தான் நாங்கள் அதை மாற்றுறோம் வந்து. ஆனால் இந்த படத்துடைய உருவாக்கத்தில் எனக்கு நிறைய காயங்கள் எங்களுக்கு இருக்குது. இப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சு. இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு மோகன்ஜிக்கோ ஒரு மாரி செல்வராஜுக்கோ ஒரு ரஞ்சித்துக்கோ கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக முரண்படக்கூடியவங்க தான் அந்த சமூகத்தில் இருப்பாங்க. எப்படின்னா நீங்கள் எதுக்கு அந்த கட்சியில் போய் நிற்கிறீங்க அப்படின்னு வேணால் கேட்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து நீங்கள் யாருக்காக நான் பேசுகிறேனோ அவர்களால் நான் இழிவு செய்யப்படுகிறேன், யாருக்காக நிற்கிறேனோ அவர்களால் நான் வந்து வேட்டையாடப்படுகிறேன். நீங்கள் சினிமா ஒன்றும் உங்களை செய்யாதுன்னா அப்புறம் என்னத்துக்கு காஷ்மீர் ஃபைல்ஸுக்கும் வரும்போதும் கேரளா ஸ்டோரி வரும்போதும் கத்துறீங்க? சினிமா தான் ஒன்றும் செய்யாத, உங்களுடைய பிழைப்பில் மண்ணள்ளி போட்டுருமோன்னு பதறீங்க வந்தவங்களுக்கு. அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது வேறு எந்த சமூகத்துக்குமே கிடையாது. இது என்னை போன்றவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா படத்துக்கு ஆடியன்ஸ் இன்னும் கம்மியாக மாற்றுது, இன்னும் தேவையற்ற விவாதங்களை மாற்றுது. எதை பேசணும்? இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ மாற்று மத சகோதரர்கள் வந்து இஸ்லாமிய நண்பர்களே நிறைய பேர் வந்து 110 வருஷத்தில் இது நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படும் போது அதுதானே நீங்கள் பேசணும். என்ன நீங்கள் தடுப்பாட்டம் ஆடுறதுக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப தயாராக இருந்து தடுப்பாட்டம் ஆடுறதுல ஒரு சுகம் கண்ட ஒரு போதை இருக்குல்ல, அந்த போதையிலிருந்து இப்போ என்னை போன்றவர்கள் ரொம்ப இன்டென்ஸாக சீரியஸாக வரவங்களை சேர்த்து அடிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கசப்பான விஷயமா இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்போம் தான். டெஃபினெட்லி நாங்கள் வந்து அடுத்தடுத்து போவோம். இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, வணிக ரீதியாக வெற்றி அடையுமா அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும், ஏன்னா யாரெல்லாம் கேட்டிங்கன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாங்கள் யார்கிட்டலாம் வந்து நின்னோம்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, உங்கள் பிள்ளைகளாக பள்ளிக்கூடத்திற்கும் திரை விதிகளுக்கும் கடை விதிகளுக்கும் போய் நிம்மதியாக திரும்புவதற்கு தயவு செய்து சினிமாவை ஆயுதமாக எடுங்கள், அல்லது அதே ஆயுதத்தால் நீங்கள் கொண்டொழிக்கப்படுவீர்கள்.